நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது QK நியூஸ் டிவியின் தமிழ் ஒளிபரப்பு. மயிலம் சட்டமன்ற தொகுதி வல்லம் ஒன்றியம் திருவெம்பட்டு ஊராட்சியில் இன்று அக்டோபர் 14 செவ்வாய்க்கிழமை அன்று நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை செஞ்சி பேரூராட்சி தலைவர் முக்தியார் மஸ்தான் துவக்கி வைத்து பொதுமக்களிடமிருந்து மனுக்களை பெற்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மற்றும் அலுவலர்களிடம் வழங்கினார். பொதுமக்கள் திரளான அளவில் கலந்து கொண்டு பயன்பெற வேண்டுமென கேட்டுக்கொண்டார். விழுப்புரம் வடக்கு மாவட்டம் ஒலக்கூர் மேற்கு ஒன்றியம் ஒன்றிய குழு உறுப்பினர் மாவட்ட விவசாய தொழிலாளர் அணி அமைப்பாளர் ஊரல் அண்ணாதுரை அவர்களால் இன்று அக்டோபர் 14 செவ்வாய்க்கிழமை செம்பாக்கம் ஊராட்சியில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் மயிலம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாசிலாமணி மற்றும் கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இன்று அக்டோபர் 14 அன்று விழுப்புரம் தெற்கு மாவட்ட செயலாளர் பொன் கௌதம சிகாமணி கலந்து கொண்டு PLC பாக முகவர்கள் பணிகள் குறித்து ஆலோசனைகள் வழங்கினார். இந்நிகழ்வில் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் ஜெயச்சந்திரன், மாவட்ட துணை செயலாளர் TN முருகன், கற்பகம் மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில இளைஞர் சங்க துணைத் தலைவர் அருண்மொழி தேவன் பிறந்த நாளை முன்னிட்டு இன்று செஞ்சி ஊராட்சி ஒன்றியம் பீரங்கிமேடு நிதியுதவி பெறும் ஆரம்ப பள்ளியில் பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் மற்றும் இனிப்புகள் வழங்கினார். இந்நிகழ்வில் முனைவர் சின்னத்தம்பி, செஞ்சி நகர செயலாளர், செஞ்சி வடக்கு ஒன்றிய செயலாளர் வழக்கறிஞர் திருமலை மற்றும் பள்ளி ஆசிரியர்கள், மாணவர்கள் கலந்து கொண்டனர். திண்டிவனம் அடுத்த அனந்தமங்கலம் ஸ்ரீ ஆனந்தவல்லி சமேத அகஸ்தீஸ்வரர் ஆலயத்தில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ மகா பைரவமூர்த்திக்கு புரட்டாசி தேய்பிரை அஷ்டமியான நேற்று மாலை 16 வகை பொருட்களால் அபிஷேகம் நடைபெற்று சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்தார். பின்னர் வேத மந்திரங்கள் முழங்க மகா தீபாராதனை நடைபெற்றது. இப்பகுதி மக்கள் திரளான அளவில் கலந்து கொண்டு மகா பைரவரை வழிபட்டனர். புரட்டாசி மாத தேய்பிரை அஷ்டமி வழிபாடு. திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அக்டோபர் 14 ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீ காலபைரவருக்கு சிறப்பு அபிஷேகங்கள், அலங்காரங்கள், வண்ண மலர் மாலைகள், எலுமிச்சம்பழம் மாலைகள், வடை மாலை மற்றும் வேத மந்திரங்கள் ஒலிக்க பிரசாதம் நெய்வேத்தியங்களுடன் தீபாராதனையும் நடைபெற்றது. திருவண்ணாமலை அக்டோபர் 14 தூய்மை அருணை சார்பில் குப்பை அகற்றும் பேட்டரி வாகனத்தை மாண்புமிகு பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் வழங்கினார்கள். உடன் கழகத் தோழர்கள் அனைவரும் கலந்து கொண்டார்கள். திருநெல்வேலி மண்டல பண்பாட்டு மையம், தூத்துக்குடி அரசு இசைப்பள்ளி மற்றும் ஜவஹர் மன்றம் ஆகியவற்றின் ஆண்டு விழா நடைபெற்றது. மேல்கோட்டை சுவாமி ராமானுஜர் புரட்டாசி திருவாதிரை திருநட்சத்திரம் திவ்ய சேவை. இந்தியூர் திருப்பதி ஸ்ரீ பேட்டை பெருமாள் திவ்ய சேவை. பெண் குழந்தைகள் பாதுகாப்பு விழிப்புணர்வு. திருவண்ணாமலை மாவட்ட சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் மாம்பட்டு அரசு மேல்நிலைப் பள்ளியில் பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் போன்ற விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சிகள் மாவட்ட கலைக்குழு சார்பில் நடைபெற்றது. சிவானந்தன் IPS எழுதிய தி பிரம்மசாஸ்திரா அன்ஷீல்டு நூல் வெளியீடு. மகாராஷ்டிரா மாநில முன்னாள் DGP சிவானந்தன் ஆங்கிலத்தில் எழுதிய தி பிரம்மசாஸ்திரா அன்ஷீல்டு என்ற நூல் வெளியீடு 12/10/2025 சேத்துப்பட்டில் உள்ள MCC பள்ளி அரங்கில் நடைபெற்றது. விழுப்புரத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் இணைப்பு நிகழ்ச்சி. IJK கட்சியின் முன்னாள் மாவட்ட செயலாளர் ஜான்ராஜ் தலைமையில் 400க்கும் மேற்பட்டோர் கில்லி சுகர்ணா முன்னிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தனர். தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் கில்லி சுகர்ணா தலைமையில் விழுப்புரம் சென்னை சாலையில் உள்ள
தனியார் திருமண மண்டபத்தில் கரூரில் உயிரிழந்த 41 தாவேகா தொண்டர்களுக்கு மலர் தூவியும் மெழுகுவர்த்தி ஏற்றியும் அஞ்சலி செலுத்தப்பட்டது. சிதம்பரம் குபேர பைரவர் ஆலயத்தில் இன்று தேய்பிறை அஷ்டமியை முன்னிட்டு காலை 9 மணிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டத்தில் அரசு இ-சேவை மையங்களில் ஆதார் அட்டையை புதுப்பிக்க தினமும் 25 முதல் 40 டோக்கன்கள் வழங்கப்படுகிறது. 5 முதல் 7 வயது சிறார்களுக்கு கைரேகை கருவிழி பதிவு புதுப்பிக்கப்பட வேண்டும் என அரசு அறிவுறுத்தியுள்ளதால் இ-சேவை மையங்களில் கூட்டம் அதிகம் காரணமாக மக்கள் ஏமாற்றத்துடன் திரும்புகின்றனர். கடந்த ஆண்டு சிறப்பு முகாம்கள் செயல்பட்டது போல் இந்த ஆண்டு ஆதாரை புதுப்பிக்க நடவடிக்கை தேவை என பொதுமக்கள் கோரிக்கை. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.